Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் கோப்புகளில் கையெழுத்திட்டார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் எழில் நம்மோடு இணைந்திருக்கிறார். எழில், கூடுதல் விவரங்கள் என்ன? பவன் கல்யாண் கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, மேலும் என்ன மாதிரியான கோப்புகள்ல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு? ராதா, ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் இந்த கூட்டணி கட்சியான ஜனகல்யாண், அதே போல பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளாக இருந்தது. இந்த நிலையில்தான் துணை முதல்வராக தற்போது கோப்புகளில் கையெழுத்திட்டு வருகிறார் பவன் கல்யாண். இவர் அதாவது சந்திரபாபு நாயுடு தவிர 24 அமைச்சர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார்கள். இதில் குறிப்பாக பவன் கல்யாண் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். இவருக்கு பஞ்சாயத் ராஜ், ரூரல் டெவலப்மெண்ட், அதே போல ரூரல் வாட்டர் சப்ளை, என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவருடன் சந்திரபாபு நாயுடு மகனான நாரா லோகேஷும் பதவியேற்றுக் கொண்டார். இப்படி 24 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தற்போது துணை முதல்வராக தமது அலுவலகத்தில் முதல் கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அதாவது முறைப்படி தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து ஆந்திராவின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் எனவும் பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். ராதா, துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? பயணத்திட்டம் ஏதேனும் குறித்தான விவரங்கள் இருக்கா? அதாவது ஆந்திர அமைச்சரவையில் முதன்முறையாக, அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த கூட்டணியில் இணைந்து தற்போது அவர் வெற்றி பெற்று துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். தற்போது அந்த முதல் கோப்புகளில் அவர் கையெழுத்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இவருடைய அடுத்த கட்ட பயண திட்டங்கள் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் விரிவாக தெரிவிக்கப்படும் என அந்த அவர்களுடைய அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இதனை அடுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு தெரிய வரும். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.